ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய செல்வம் ஒருபோதும் குறையாது. ஒரு அடியான் தன்னிடத்தில் ஆற்றல் இருந்தாலும் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தால் அல்லாஹ் கண்ணியத்தை தான் அவருக்கு உயர்த்துவான். யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக தன்னை பணிய வைக்கிறாரோ, பணிந்து கொள்கிறாரோ அடியார்களோடு, அல்லாஹ் அவரை உயர்த்துவான். சுப்ஹானல்லாஹ். சதக்காவிற்காக, தானத்திற்காக கொடுக்கப்படும் செல்வம் ஒருபோதும் குறையாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அல்லாஹ்விற்காக கொடுத்தால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். கருமத்தனம் கொண்டால் அல்லாஹ் குறைப்பான். மலக்குகள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் கொடுக்கிறான் அவனுக்கு கொடு என்று. அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்ட செல்வம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, தூதருடைய வாக்குறுதி, அது உயரும், அது உயரும், அது பரக்கத் செய்யப்படும். ஒரு அடியான் தன்னோடு சக மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்து இரக்கம் காட்டினால் அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று பெருமை கொண்டால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக